ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணலாம் வாங்க. பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தக்காளியும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரமிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், இது எல்லாமே பூண்டு இஞ்சி கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், ஒரு பேஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் நான் தேங்காய் வந்துட்டு அரைக்கிறதுக்கு ப்ளஸ் கட் பண்ணி சிக்கனுக்குள்ளே போடுறதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச விழுது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்க விடுவோம். சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு நிறைய தண்ணி விட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுங்க. அடுப்பு ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க, கருகிரும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுவோம். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. அது கூட நான் கட் பண்ணி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் பால் எடுத்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி. இதில் எனக்கு கிரேவி வேணாம், ட்ரை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வெந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
சிக்கன் கிரேவி சாப்பிட்டு முடித்ததும் வெத்தலை பாக்கு போட்டோன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.